ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி ஜூலை 10, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அரசு காப்பீட்டு திட்டங்களில் புதிதாக 84 தனியார் மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 84 முன்னணி தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1.45 கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. அவர்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1.4 கோடி பேருக்கு 13,625 கோடி மதிப்பிலான சிகிச்சைகள் கட்டணமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடி அகழாய்வில் மூங்கில் கம்பிகள் ஊன்றுவதற்கான குழிகள் 2 பானைகளின் விளிம்புகள் செவ்வாய்க்கிழமை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இதுவரை அகழாய்வுக்காக தோண்டப்பட்ட 2 குழிகளில் கண்ணாடி பாசிமணிகள், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு, மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானையோடு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக வர்த்தகத்துக்கு அந்தந்த நாட்டு கரன்சிகளை பயன்படுத்துவது, எரிசக்தி முதல் வேளாண் துறைகள் வரையிலும் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளிலும் ஒத்துழைப்பு மேம்படுத்த உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் 8,35,037 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நாட்கள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் இரு நாடுகளுக்கிடையிலான 22வது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.